அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே கொண்டாடுறாங்க. அதுவும் அந்த பீட் வேற அனிருத் போட்ட பீட்டுக்கு வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அது அருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. நிறைய நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் லேக்னாங்க, ஒண்ணுமே கிடையாது. படம் ஸ்மூத்தா போகுது. அந்த லேண்ட்ஸ்கேப் பாக்குறதுக்கு அசர்பைஜான் சார் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சினிமாட்டோகிராஃபி அது பார்க்கறதுக்கே ஹாலிவுட் படம் மாதிரியே இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது அது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்துச்சு படம் பார்க்க. காமன் ஆடியன்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க இந்த படத்தை. கடைசியா வந்து எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு தான் இருந்துச்சாங்க. அது வந்து ஒரு அஃபேர் இருக்க மாதிரி காமிச்சிருந்தா கூட அது ஒரு லவ்வுக்காக என்ன பண்ணுவான்றது காமிச்சது வந்து சூப்பராகவே இருந்துச்சு படம். தியேட்டர்ல கூட்டமே இல்லை அப்படின்றாங்க, உண்மையா? ஒண்ணுமே இல்லை, வந்து பார்க்க சொல்லுங்க. அப்படி இது இன்னைக்கு 3வது நாள் மாதிரி தெரியல, ஃபர்ஸ்ட் டே மாதிரி இருந்துச்சு. ஒரு இதுக்கும் என்ஜாய் பண்றாங்க, கிளாப்ஸ் இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்றாங்க படத்தை. ஸோ அப்போ கண்டிப்பா பாசிட்டிவான ரிப்பீட் தான். படம் பாசிட்டிவா இருக்கு. நிறைய இடத்துல நெகட்டிவ் ரிவ்யூஸ் போயிட்டு இருக்கு. சுத்தமா நெகட்டிவே கிடையாது. லேக்னு ஒரு இடத்துல கூட இல்லை. எல்லாம் படத்துக்கு தேவையான சீன் தான் இருக்கு. ஸோ படம் நல்லா கனெக்ட் ஆகுது அஜித் ஃபேன்ஸ். அஜித் ஃபேன்ஸுக்கு நல்லாவே இருக்கும். அஜித் ஃபேன்ஸ் இல்லாம தமிழ் சினிமாக்கே ஒரு தேவையான படமே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு அஜித் மாதிரி ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி படத்துல நடிச்சா இந்த படத்தை மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் இந்த மாதிரி நிறைய படம் தமிழ் சினிமாவுக்கு வரும். இல்லைன்னா வெறும் கமர்ஷியல் கண்டென்ட் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். மற்ற டேரக்டரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நினைச்சதை எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ படம் ஓகே, படம் சூப்பரா இருக்கு. ஓகே இல்லை, சூப்பரா இருக்கு. இந்த அஜித் படம் வித்தியாசம். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப நாள் கடிச்சு நடிக்கிற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. அதே ஒரு ஃபோர்ஸோட இருக்காரு. சரி, உங்களுக்கு இந்த படம் வந்து ஃபுல்லாவே கார்லயே தான் போகுது அப்படின்றாங்க. போர்லாம் எங்களுக்கு அடிக்கல. அப்படிலாம் எதுவும் தெரியல. த்ரிஷா நடிப்பு சூப்பரா இருக்கு. ரெகுலர் அஜித் படம் மாதிரி இல்லைன்றாங்களே, அதனால தான். ரெகுலர் அஜித் படம் மாதிரி இல்லைன்னா அந்த மங்காத்தா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. பட் இது வைஃப்காக பண்றது, அது படத்துக்காக பண்றது. இது வைஃப்காகன்றது இது ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர்ல ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுது? எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி அஜித் படம் பண்ணா திரும்ப நீங்க பார்க்க வருவீங்க? கண்டிப்பா இது பண்ணது கரெக்ட் தான் சொல்றேன். கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு அவரு. ரொம்ப நல்லா இருக்கு. யார் பண்ணுவாங்க இப்ப நம்ம வீட்டு ஆளுங்க? யார் பண்ணுவாங்க? நம்ம அளவும் பண்ண மாட்டோம்ல. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. சோ கண்டிப்பா இந்த படம் எல்லா பெண்களுக்கும், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, மெதுவா போகுது அந்த மாதிரி. கொஞ்சம் மெதுவா போகுது. 2வது நல்லா இருக்கு படம். நீங்க ரெகுலரா நிறைய படங்கள்லாம் பாப்பீங்கல்ல? அஜித்தோட ரசிகையா? சரி, அஜித்தோட ஃபேன்ஸ்க்கு எப்படி பிடிச்சிருக்கு இந்த படம்? நல்லா பிடிச்சிருக்குங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நான் கொஞ்சம் கூட இது பண்ணாம பார்த்தேன். உங்க கூட உட்காந்து பார்த்தவங்க எல்லாம் எப்படி பார்த்தாங்க? நல்லா பார்த்தாங்க. எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்குங்க. ஓகே, பழைய அஜித்தை பாத்தீங்களா? ஆமா, பழைய கொஞ்சம் வயசாயிடுச்சு, அவ்வளவுதான் அவருக்கு. முதல்ல பார்த்த அஜித்தை ஃபர்ஸ்ட் காமிச்சாங்களா? அது அதான் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தாரு. திருஷாடி நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சு 2 பேரும் ஜோடி கரெக்டா இருக்கு. 2 பேருக்கும். ஸோ லேடிஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். மனைவிக்காக விடாமுயற்சியை காப்பாத்துறாரு மனைவியை. ஓகே, அதனால கடைசியில் அவங்க இறந்துட்டாங்க தான் நினைச்சேன். அப்புறம் உயிரோட தான் இருக்காங்க. அர்ஜுன் நடிப்பும் நல்லா இருக்கும். மற்ற வேற யாரும் நல்லா நடிச்சிருக்காங்க? அனிருத் இசை நல்லா இருக்கு. அர்ஜுன், அஜித், த்ரிஷா. ஸோ கண்டிப்பா படம் எல்லாருக்கும் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா ரெகுலர் அஜித் சாரோட படம் மாதிரி இல்லையேன்னு சொன்னாங்களே, அதனாலதான் கேக்குறேன். அவரு முன்னாடி ஆக்ஷன் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. சோ சில பேருக்கு அது பிடிக்காம போயிடுச்சு. ஓகே, நல்லாதான் இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஏதாவது லேக் ஆகுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? லைட்டா ஸ்லோவா தான் இருக்கு, ஆனா பட் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஃபீல் குட் ஃபிலிமா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. அனிருத் சார் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காங்களா? மத்தவங்க எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாம் நல்லா. ரெஜினா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் அவங்க வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணிருக்காங்க. நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். பட் ஆனா செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும். அந்த கார் சீன்ஸ்லாம் செம்மையாவே இருக்கும். இப்போ இந்த காமன் ஆடியன்ஸ் எல்லாம் வராங்களா, அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த படம்? காமன் ஆடியன்ஸ், நானே ஆக்சுவலா காமன் ஆடியன்ஸ். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த பீஜம் கேத்த மாதிரி தான் போட்டேன். கடவுள், அந்த பீஜம் கேத்த மாதிரி தான் படம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூலாம் வருது. அதுல இல்ல அப்படிலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. தியேட்டர்ல கூட்டம் இருக்கா? ஃபுல்லா தானே இருக்கு. ஏன்னா தியேட்டர்ல கூட்டமே இல்ல. இல்ல ஃபுல்லா தானே இருந்துச்சு. நாங்க பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு, நல்லா தான் இருக்கு. ஏன்னா அஜித் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஜானர் பண்ணிருக்காருல, அதுக்காக கேக்குறேன். அப்படி எதுவும் தெரியல எனக்கு. பட் யூஷுவல் தமிழ் சினிமா மாதிரி இல்லை. இப்போ காமன் ஆடியன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகும்? காமன் ஆடியன்ஸ்க்கு அதான் சென்டிமெண்ட் தான். ஒரு சொந்தம், அது சென்டிமெண்ட், அது கனெக்ட் ஆகும். ஃபேமிலியோட போறவங்களுக்கு இந்த படம், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்வி சாட்டிஸ்ஃபைட் கண்டிப்பா. தியேட்டர்ல கூட்டம் இருக்கா? ஃபுல் ஃபுல்லா. ஓகே, ஏன்னா நெகட்டிவ் ரிவ்யூவால தியேட்டருக்கு மக்கள் போல அப்படின்லாம் அப்படிலாம் இல்ல, ஹவுஸ்ஃபுல் நல்லா தான் இருக்கு படம். இல்ல என்ஜாய். தியேட்டர்ல எல்லா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்களா? இல்ல 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு படம் பார்க்கும்போது we enjoyed.
ஓகே ஓகே Thank தேங்க்யூ you. தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு bro? நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா? இப்போ நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பார்த்தா படம் எடுக்க முடியுமா பிரதர் சொல்லுங்க. ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு போய் இந்த படம் எப்படி கனெக்ட் ஆகும்? அது நல்லா எனக்கு நான் காமன் ஆடியன்ஸ் வச்சுக்கோ, எனக்கு நல்லா இருக்கு. நான் தலை ரசிகை, நான் பாக்குறேன், அவ்வளவுதான். நல்லா இருக்கு. ஹர்பஜன், அதாவது இந்த படத்துல வந்து திரிஷாவா இருக்கட்டும், மத்தவங்க எல்லாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அஜித்தை தாண்டி நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்க பாத்தீங்களா? ப்ரோ அட்டகாசமா இருக்கு ப்ரோ, மிரட்டலா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு. ஓகே, பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருக்கு. தியேட்டர் 100% சூப்பர் மூவி, பார்க்கலாம், அவ்வளவுதான். தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு ப்ரோ. வீடியோ தானே காட்டுறேன், அண்ணன் நீங்க செலிப்ரேஷன் வீடியோ காட்டுங்கடா. நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. அஜித் அண்ணா எனக்கு தேங்க்ஸ். ஓகே, அஜித் சார் ரெகுலர் அஜித் சார் மாதிரி இருக்கா இல்ல வேற மாதிரி டிஃபரெண்டா இருக்குங்களா? வேற எதுவும் ட்ரை பண்ணிருக்காது, லைக் கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு, நார்மல் மூவிஸ் மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க நிறைய கமர்ஷியல் ஃபிலிம் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, இந்த படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? இல்ல எப்படி சொல்லுங்க தெரியல, நீ உங்களை என்கேஜ் பண்ணுதா? போர் இல்லாம? ஆமா, லைக் போர் இல்லாம இருந்தது, எல்லாமே யூஷுவல் சீன்ஸ் மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா இருந்தது எல்லாமே. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லா இருக்கு அந்த படம். செமையா. அஜித் எப்படி நடிச்சிருக்காரு? அஜித் அவரு ஒரு இதுல சூப்பரா இருக்குது படம். திரிஷா மேடம் எப்படி நடிச்சிருக்காங்க? மேடம் என்ன சொல்றது, அவங்க எல்லாம் அவங்க தியேட்டர்ல படம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாருமே சரி. அஜித் ஒரு குறைய சொல்ல முடியாது, அவர் எடுக்கிற படம் எல்லாமே ஹிட் தான். இதுவும் நல்லா இருக்கு. ஆக்ஷன் அர்ஜுனும் அவரும் நல்லா பண்ணிருக்கு. சரி, செம்மையா இருக்குது படம். படத்துல அஜித் சார் எப்படி பண்ணிருக்காரு? செம ஆக்டிங்னா. அதாவது நம்ம ரெகுலர் அஜித் சார் படம் ரெகுலர் அஜித் படம் இல்ல, ரெகுலர் அஜித் படமே கிடையாது. ஹாலிவுட் லெவல் மேக்கிங், செம படம். நல்ல எஃபர்ட்ல இருக்கா படம்? நல்ல எஃபெக்ட். ஆடியன்ஸ் எப்படி இருக்கு தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ்? நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க நார்மலா கமர்ஷியல் படம் பாக்குற மாதிரி இல்லைன்னா ஃபுல்லா வந்து ஹாலிவுட் லெவல் ஸ்டாண்டர்ட்ல படம் பண்ணிருக்கேன். மேக்கிங் வேற லெவல்ல இருக்கு, சூப்பர். அனிருத் மியூசிக் நான் சொல்ல வேணாம், எல்லா படத்துக்கும் மாதிரி தான் அஸ் யூஸ்வல் நல்லா இருந்துச்சு. படம் வந்து சில நெகட்டிவிட்டி எல்லாம் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி நெகட்டிவ்லாம் ஒண்ணுமே இல்லை, சூப்பரா இருக்கு. இப்போ தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி ப்ரோ கனெக்ட் ஆகும்? தமிழ் ஆடியன்ஸுக்கு தெரியல, ஹாலிவுட் படம் பார்த்து எங்க மாதிரி ஏஜ் பசங்களுக்கு எல்லாருக்குமே படம் சூப்பரா இருக்குண்ணா. நல்லா மாசம் நடிச்சிருக்காரு. மேல விட ஃபீமேல் அதிகமா எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்றாங்களே, அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் தெரியல, ஒருவேளை த்ரிஷா காமிச்சதா இருக்கலாம், இல்ல தலை எப்படி ஆக்டிங் அந்த காம்போவா இருந்திருக்கலாம். ஆனா மத்தபடி படம் சூப்பரா இருக்குண்ணா. அஜித் ஃபேன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க? பயங்கரமாண்ணா, தரிசனம், இது கடவுள் தரிசனம் மாதிரிண்ணா எங்களுக்கு. இல்ல எஃபர்ட் நல்லா பண்ணியிருக்காரு. செமையா பண்ணியிருக்காருண்ணா. அந்த வீலிங்கா இருக்கட்டும், இல்ல இந்த கார் ரோலாயா, அதெல்லாம் செமையா இருந்துச்சுண்ணா, பார்க்க செமையா இருந்தது. இப்போ தியேட்டர் ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. தியேட்டர்ல கூட்டம் இருக்குல்ல? கூட்டம் ஃபுல் ஹவுஸ். ஹவுஸ்ஃபுல்லா? சரி, ஓகே, தேங்க்யூ. வித்தியாசமா நடிச்சுக்கிறாங்க. வித்தியாசமா நடிச்சிருக்காங்கல்ல. படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது? கெட்டப்லாம் நல்லா இருக்குது, அந்த வில்லர் ரோலும் நல்லா இருக்கு. புரியுங்களா? முத பாதி ரெண்டாவது பாதி எது நல்லா இருக்கு? இப்ப நான் என்ன ஒரு அந்த கார் இதை பார்க்கல இன்னும். நான் கொஞ்ச நேரம் வந்தேன் இதுக்கு. சரி, என்ன பண்ணுவேன், அது நல்லா இதாக இருக்குது.